பிரைஸ் த லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற வசனம் மத்தேயு 22:39. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது 2வது கட்டளையா ஆண்டவர் சொல்கிறார். நீ உன்னிடத்தில், எல்லாரும் தங்களை நேசிப்பாங்க. நமக்கு ஒன்று தேவைன்னா நம்ம வாங்கிப்போம். நம்மளுடைய சரீரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ரொம்ப கவலைப்படுவோம், நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், நம்மளை நம்ம நேசிப்போம். ஆனால் நம்மளை நம்ம நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளை நேசிப்போம், நம்ம பிள்ளைகளை நேசிப்போம், கணவரை நேசிப்போம், மனைவியை நேசிப்போம், தாய் தகப்பனை நேசிப்போம். ஆனால் மற்றவர்களை நேசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்மளை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது ஆண்டவர் 2வது கட்டளையாய் கொடுத்திருக்கார். நம்ம குடும்பத்தை மாத்திரமல்ல, எல்லாரையும் நேசிக்க ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரை நான் பிறரை நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. எல்லா கசப்புகளை மறந்து நான் அவங்களோடு கூட நான் நல்ல உறவு வைத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்போமா? ஆண்டவரே அப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே அப்பா, நான் என்னை நேசிப்பது போல, என் குடும்பத்தை நேசிப்பது போல நான் பிறரை நேசிக்க எனக்கு கிருபை தாங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Thank you.